அம்பலத்திற்கு மகன் வேணுகோபால் தவறிவிட்டார். அவருக்கான சடங்குகள் செய்ய வேண்டும். நல்ல மனிதர், அவரின் ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்று மந்திர பரிகாரங்கள் நடந்து கொண்டிருந்தன. காளிதாஸ் அதற்கான எல்லா நிலைகளிலும் உடன் இருந்தான். தம்பி யாரு? இறந்து போனவருக்கு என்ன முறை வேணும் என்று பரிகாரம் செய்யும் நபர் கேட்க, இவர்தான் இறந்து போனவரோட மகன் என்று அங்கிருந்து ஒருவர் சொல்ல தலையை ஆட்டினான் காளிதாஸ். மற்ற சொந்த பந்தமெல்லாம் வாங்க, ஆக வேண்டியதை பார்க்கணும் என்று பரிகாரம் செய்பவர் சொல்ல, சொந்த பந்தம்னு யாரும் இல்லைங்க, எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. இந்தா இருக்காரே காளிதாஸ், இவரை வச்சு எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுங்க என்று அங்கிருந்தவர்கள் சொல்ல, காளிதாஸை உற்று கவனித்தார் பரிகாரம் செய்பவர். தம்பி, ஏன் இப்படி இருக்கிறீங்க? உங்க சொந்த பந்தமெல்லாம் ஏன் உங்க அப்பா இறப்புக்கு வரமாட்டாங்களா? இதுதான் அவரோட கடைசி பயணம். இன்னைக்கு அவரோட முகத்தை பார்க்கலன்னா இனிமே என்னைக்கும் பார்க்க முடியாது. ஏதாவது சொல்லி உங்க சொந்த பந்தங்களை வர சொல்லுங்க. நல்லதுக்கு சேரலைன்னா கூட பரவாயில்ல, கெட்டதுக்கு சேர்ந்திடணும். இதுதான் மனித தர்மம் என்று உறவுகளின் உன்னதத்தை ஒப்பித்தார் பரிகாரம் செய்பவர். அதை கேட்டு எதுவும் பேசாமல் அமைதியாக உட்கார்ந்திருந்தான் காளிதாஸ். என்னங்க இவ்வளவு தூரம் சொல்றாரு, நீங்க எதுவும் பேசாம இருக்கீங்களே, பேசுங்க என்று சொல்ல காளிதாஸ் அப்பவும் பேசாமலே இருந்தான். சரி, உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை போல, அதுல நாங்க தலையிட விரும்பல, ஆக வேண்டியதை பார்க்கிறோம் என்று பரிகாரங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். என்ன பணம் சம்பாதிச்சு என்ன பண்ண? இந்த பெரியவர் இறந்துட்டாரு, அவரோட மனைவியும் எப்பவோ தவறிட்டாங்க, குடிச்சும் குடிக்காம கிடந்தே இவரு இப்படி இறந்துட்டாரு. பணம் பணம்னு தான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க, கடைசி பயணத்துக்கு கூட யாரும் இல்லையே என்று ஆதங்கப்பட்டார்கள் உறவினர்கள். பரிகாரங்கள் சடங்குகள் செய்யப்பட்டு வேணுகோபால் எரியூட்டப்பட்டார். அன்று மாலை வேணுகோபாலின் இறுதி மரியாதைக்கான செலவுகள் பட்டுவாடா செய்யப்பட்டன. பரிகாரம் மந்திரம் செய்ய இவ்வளவு பணம், மாலை கண்ணாடி பேலை வாங்கின செலவு இவ்வளவு, சாமியானா டீ காஃபி வாங்கின செலவு இவ்வளவு என்று பணத்தை பட்டுவாடா செய்து கொண்டிருந்தார்கள். வேணுகோபால் வீட்டின் அருகில் இருக்கும் சுப்பையா கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருந்தார். தம்பி, இன்னொரு செலவை மறந்துட்டேன் என்று சுப்பையா சொல்ல, என்ன செலவண்ணே சொல்லுங்க, கொடுத்துடலாம். அது வந்து தயங்கினார் சுப்பையா. சொல்லுங்க, கொடுத்துடலாம். காளிதாஸ்க்கு பணம் கொடுக்கணும். ஓ சாரி, காளிதாஸ்க்கு பணம் கொடுக்கலையா? எவ்வளவு கொடுக்கணும்? ஒரு 20,000 கொடுக்கலாமா? என்னது 20,000-மா? ஆமா தம்பி, நேத்து நைட்டு முழுதும் இருந்தாரு, காலையில இருந்து எரிக்கிற வரைக்கும் கூடவே இருந்திருக்கிறாரு. வேலை இருக்கு, என்னால் அப்பாவோட இறப்புக்கெல்லாம் வர முடியாது, நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டீங்க. உங்க சகோதரியும் இங்க வரல, அவங்களும் இதே தான் சொன்னாங்க. அவங்க பங்கு பணத்தை அனுப்பிட்டாங்க. இது உங்க பங்கு, நீங்க செய்யற வேலை இது. நீங்க இருந்து அப்பாவை தூக்கி போடணும். உங்க கௌரவம், பதவி, பணம், வேலை எல்லாம் உங்களை இங்க வரவிடல. ஒரு மகனாய் இருந்து நீங்க செய்யற வேலை இது. அதுவும் நீங்க இல்லாத இடத்தை நிரப்பி இருக்காரு காளிதாஸ். வேணுகோபால் உங்க அப்பா தானே, அவருக்கு நீங்க மகனாய் இருந்து செய்கிற எல்லா வேலைகளையும் காளிதாஸ் சம்பளத்துக்கு மகனாய் இருந்து இதை செஞ்சிருக்காரு. அவருக்கு 20,000 கொடுக்கறது தப்பில்லை தம்பி என்று சுப்பையா சொல்ல, சரி பணம் அனுப்புறேன், கொடுத்துருங்க என்று வெளிநாட்டில் இருந்தபடியே தன் அப்பா வேணுகோபால் இறப்புக்கான செலவு கணக்குகளை கேட்டு சுப்பையாவிடம் பேசி கொண்டிருந்தான். வேணுகோபாலின் உண்மையான வாரிசு அவர் பெத்த மகன் விஜயசூர்யா. நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.